பிளான் வித் பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம். ரீசெண்ட் டைம்ல ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, மோடி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. கோல்டு வாங்குறத நிறுத்துங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம ஆயில் யூஸ் பண்றத கம்மி பண்ணுங்க, வெஹிக்கிள் யூஸ் பண்றத கம்மி பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மூலமா இப்ப யூடியூப்ல எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்கும் அதே கேள்விகள் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு நம்ம சுரேஷ் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, உனக்கு என்னுடைய வணக்கம். நீங்க என்னென்ன கேள்வி வச்சிருக்கீங்களோ யூடியூப் கேள்வி எல்லாத்தையும் கேளுங்க. ஒன்னொன்றுக்கும் நம்ம ரியலாக ஆன்சர் பண்ணலாம். சில நேரங்களில் யூடியூப்ல சில்லித்தனமான ஒரு வீடியோ போடுறாங்க வியூக்காக. ஸோ நம்மளோட வியூவில் வந்து ரொம்ப நாலேஜபிளாக நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கலாம். ஓகே சார். உலகம் வந்து இது வரைக்கும் சந்திக்காத அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலையை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க சார். அதுல உங்களோட வியூ என்ன சார்? நம்ம முதல்ல தம்ப்நெயிலு பயங்கரமா பூதகரமா பேசினா வியூஸ் வரும்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ என்ன நடக்கும்? ரெண்டு விஷயங்கள் நடக்கணும். இப்போ உலகத்துக்கு ஆயிலே கிடைக்கல அப்படின்னா உலகம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கா அப்படின்னு யாரை கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க, சார் 20% ஆயிலே ஈரான் வழியா வருது, அது நிக்குது அப்படின்றாங்க. அப்போ 80% ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20% நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களால வாழ முடியல. சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் மாசத்துக்கு 50,000 வருது. நாளைக்கு உங்க எம்ப்ளாயர் சொல்லிடுறான், நாளைக்கு வந்து 20% சம்பளம் உனக்கு கொடுக்க மாட்டேன். தட் மீன்ஸ் நான் 50,000 வர 40,000 கொடுப்பேன். நடுத்தருக்கு வந்துருவீங்களா? வரமாட்டீங்க. அந்த 20% எது குறைச்சிக்கிறோமோ அது மாதிரி குறைச்சிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஆயில் 20% வரல, அதனால விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம அந்த 20% குறைச்சிட்டா நம்ம வெளியில இருந்து வாங்குறது குறைஞ்சிரும். இந்த பேலன்ஸ் 80% தடை இல்லாம நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அதோட கருத்து நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால உடனே டிப்ரெஷன் ஆயிடுமா, டிஃப்ளேஷன் ஆயிடுமா, வேர்ல்டு எக்கானமி கொலாப்ஸ் ஆயிடுமா, இப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்றது சொல்லுங்க. இந்த மாதிரி யோசனை சொன்னது 20% குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அதோட தாக்கம் என்ன இருக்கோ அதான் இருக்கும். ஸோ அது மாதிரி புரிஞ்சுக்கணும். நம்ம வேர்ல்டு டிஃப்ளேஷன் போயிடுமா, வேர்ல்டு எக்கானமி எல்லாம் கிராஷ் ஆயிடுமா, இப்படி ஒண்ணுமே கிடையாது. இது யாருக்குமே தெரியாது. இந்த வார் வந்து அடுத்த வாரம் முடியுமா, அடுத்த மாசம் முடியுமா, 6 மாசம் கழிச்சு முடியுமா, யாருக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும், இந்த வார் இன்னும் 3 மாசம் இழுத்து இன்னைக்கு க்ரூட் 100 ரூபாய் 105 ரூபாயில வித்துட்டு இருக்காங்க. இதே 150 ரூபாய் போச்சுன்னா என்ன ஆகும்? இந்தியா மாதிரி கண்ட்ரிலாம் 2% இன்ஃபிளேஷன் ஏறிடும். 2% இன்ஃபிளேஷன் ஆனா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு. ஸ்லோ டவுன் ஆகும்போது இந்தியா எக்கானமியே வளராதுன்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அடுத்த கேள்வி வந்து, இந்த வார் வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அடிவாங்கும், நம்மள தினசரி செலவுகள்லாம் எந்த அளவுக்கு அடிவாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இப்போ நம்ம க்ரூட் வந்து நம்ம சொன்னோம், இது மாதிரி 150 ரூபாய் போயிடுச்சுன்னா பெரிய பாதிப்பு இருக்கணும். அப்ப 150 ரூபாய் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கவர்மெண்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. லிட்டருக்கு 20 ரூபாயோ 25 ரூபாயோ 30 ரூபாய் ஏகத்துக்கான சாதிகள் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் நினைக்கலாம் பெட்ரோல் ஒண்டி ஏத்திக்கலாம், டீசல் ஏத்த வேணாம். ஏன்னா டீசல் ஏத்தினா இன்ஃபிளேஷன் பயங்கரமா ஏறிடும். இன்ஃபிளேஷன் ஏறிச்சுன்னா எல்லா விலைவாசியும் ஏறிடும். அப்போ ஃபேக்டரியோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிரும். ஃபேக்டரியோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சா என்ன பண்ணுவாங்க? ஜாபை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 3 ஷிஃப்ட் ஓடுற கம்பெனி எல்லாம் 2 ஷிஃப்ட் பண்ணுவாங்க. 2 ஷிஃப்ட் ஓடுற கம்பெனியில பாதி பேரை குறைச்சி கம்மியா ஓட்டலாம். இந்த மாதிரி செயின் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதை செயின் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், 50 நாள்ல இருந்து 60 நாள் கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க. நடுவில் வந்து இந்த ஏப்ரல் மாசம் வந்து நீங்க ஆயில்லாம் ஸ்டீல் இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் டெஃபினட்டா வாங்கியிருப்பாங்க. கவர்மெண்ட் இப்போ எவ்வளவுன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு ஆயில் எடுத்துன்னு வராங்கன்றது வந்து ஆர்டிஏல போட்டா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஜாப் லாஸ் வரும்னா மேபி வரலாம். ஆனா அது உடனே நடக்குமானா தெரியாது நம்மளுக்கு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுன்னு சொல்லியிருக்காரு. அதுலயே அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதனால என்ன சொல்றாங்க, பெட்ரோல்லாம் கொஞ்சம் குறையும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா ரெண்டு விஷயங்கள் இதுல இன்னும் பார்க்கணும். இப்போ கோவிட் போது மக்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஏன்னா உயிர் போயிடுமன்ற பயத்துல இருந்தாங்க. இன்னைக்கு உயிர் போயிடுமோன்ற பயம் இல்ல. கடன் வாங்கணுமா ஜாஸ்தி, அதான். இப்ப நான் ஜாஸ்தி செலவு பண்ண என்ன பண்ணும்? கடன் வாங்கணும். எவ்வளவு மாசம் கடன் வாங்கணும்? 1 மாசமா 2 மாசமா 6 மாசமா எனக்கு தெரியாது. இப்போ நான் மாசம் ஒரு 7,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு கன்வீனியன்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், 7,000 ரூபாய்க்கு பதிலா 8,500 ரூபாய்ச்சா ஒரு 1,500 ரூபாய் கடன் வாங்கிப்பேன். இந்த மாசம் அடுத்த மாசம் கடன் இந்த மாதிரி ஒரு 1,500 1000 ரூபாய் பெட்ரோல் விஷயமா கடன் வாங்கிப்பேன். மீதி விலைவாசி ஏறதுனால எனக்கு இன்னொரு 2,000 3,000 ரூபாய் செலவாச்சுன்னா மாசம் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கடன் ஆயிடும். 6 மாசத்துல எனக்கு 30,000 ரூபாய் கடன் ஆயிடும். அந்த கடனை கொஞ்ச நாள் கழிச்சு அடைக்க முடியாது. அதனால நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பெரிய மேஜர் ஜாப் லாஸ் அந்த மாதிரி வராது. ஆனா ரொம்ப நாள் இழுத்துதுன்னா கொஞ்சம் இம்பாக்ட் கண்டிப்பா வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. சார், நீங்க வந்து ஃபியூல் பிரைஸ் பத்தி சொன்னீங்க. இப்போ இருக்கிற பெட்ரோல் பிரைஸ் ஹைக் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் வந்து இன்ஃபிளேஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம குளோபல் டிப்ரெஷன் நிலைமைக்கு நம்ம இந்தியா போகிற சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கா? இல்ல, இது நம்ம எல்லாம் நிறைய இடத்துல போட்டுறாங்க. குளோபல் டிஃப்ளேஷனு அந்த ப்ராப்ளம்லாம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே கிடையாது. குளோபல் டிஃப்ளேஷன் போறதுக்கான சாதிக்குள் இருக்கானா கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு தோன்றுது. ஏன்னா இப்போ நீங்க நிறைய கண்ட்ரில வந்து 20% 30% ஃபியூல் பிரைஸ் ஏற்றிருக்காங்க. யூஎஸ்லயே ஃபியூல் பிரைஸ் ஏறிடுச்சுன்றாங்க. எனர்ஜி பிரைசஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் ஏறிட்டு தான் இருக்கு. 20% 30% ஏறி. ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம இப்ப பேசியிருக்கோம். 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் போட்டாரு, நீங்க கார் பூலிங் பண்ணுங்க, டிராவல குறைங்க அப்படின்னு பேசியிருக்காரு. சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரும் பேசியிருக்கிறார். சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர்
10 நிமிஷம் இந்த சப்ஜெக்ட்ல பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாம் பிரச்சனைகள் வரும், நம்ம கடந்து வருவோம், நம்ம கோவிடே பார்த்துருக்கோம், நம்ம கடந்து வந்திருக்கோம், அதனால நம்மளால கடந்து வர முடியும், எல்லா மக்களும் உங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க, கவர்மெண்ட் என்ன செய்யும்னு கேட்காதீங்க, கவர்மெண்டால் முடிஞ்சது கண்டிப்பா நாங்க செய்வோம். இப்படி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மோட்டிவேஷனா பேசுறாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, என்ன பண்ணிருக்காரு, இப்ப லாஸ்ட் 3 மாசத்துல எல்லா இடத்துலயும் பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, இங்க ஏறல. சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் ஏத்துவாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வச்சிருந்தாங்க. அவ எலெக்ஷன் முடியறதுக்குள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்க எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ மேனேஜ் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு உருவாயிட்டாங்க. அதனால இப்போ பெட்ரோல் விலை ஏற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ பெட்ரோல் விலை ஏற்றினா என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் வரும். ஆனா எக்கனாமிக் கிரைசிஸ் வரல, எக்கனாமிக் கிரைசிஸா இப்போ ஒன்றும் உருவாகல. எக்கனாமிக் கிரைசிஸா உருவாச்சுன்னா அது பிரச்சனை வரும். இப்போ நிறைய கண்ட்ரியில் என்ன பண்ணிருக்காங்க, ஃபிளைட்டை கட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னிலேருந்து ஏர் இந்தியா கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபிளைட்டை கட் பண்ண. நிறைய யூரோப்பியன் யூனியன்ஸ்ல வந்து நிறைய தேவையில்லாத ஃபிளைட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸை குறைச்சிட்டாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க ஜூம் மீட்ல பண்ணு. அப்போ கோவிட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, கத்து கொடுத்துருக்கு, உட்காந்த இடத்துலேருந்தே நீ யார்கிட்ட வேணா பிசினஸ் பண்ண முடியும்னு கத்து கொடுத்துட்டாங்க. அப்போ உட்காந்த இடத்துலேருந்தே பிசினஸ் நடக்குமா நடக்காதா, பிசினஸ் கண்டிப்பா நடக்கும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது பிரச்சனை க்ரூட விட ஏஐ பிரச்சனை தான் இப்போ மேஜரா இருக்கு. ஏன்னா நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில தான் நிறைய ஜாப் கிரியேட் ஆகினே இருந்தது. இப்போ ஏஐ வந்தனால என்னாச்சு, ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் ப்ரெஷர் ஆகுது. ஐடி இண்டஸ்ட்ரியில் ப்ரெஷர் ஆனா ஜாப் லாஸ் வரலாம். அதே மாதிரி எந்த இன்ஜினியரிங் எந்த இண்டஸ்ட்ரியில வேணா ஏஐல ஜாப் லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த ஏஐ வச்சு எப்படி ஜாப் பெருக்கிறது நம்ம கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த பீரியட்ல டெஃபினட்டா வேர்ல்டு வைட் ஃபுல்லா இதனால பிரச்சனை வரலாம், ஏஐனால பிரச்சனை வரலாம், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா க்ரூடுனால மேஜரா பிரச்சனை வராது. நான் முதல்ல சொன்ன மாதிரி 80% எல்லாருக்குமே கிடைக்குது, 20% இஷ்யூ தான் இப்ப பிரச்சனை ஆகுது. அதை மேனேஜ் பண்ணி எல்லாரும் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம், ஆட்டோமேட்டிக்கா க்ரூட் பிரைஸ் இறங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இப்ப கத்தாரா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், சவுதி லாஸ்ட் மந்த் தான் அராமேக்கோ வந்து அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் திருப்பி வேலைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம நியூஸை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க இன்டர்னல் ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் முடிச்சு இன்டர்னல் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க, எக்ஸ்டர்னல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சு வேற ஒரு ரூட், சிரியா வரைய ஒரு ரூட் இருக்குன்றாங்க. அந்த ரூட் வழியா தான் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்ப 4 நாள்ல வர ஷிப்மெண்ட் 8 நாள் ஆகலாம். அப்ப அந்த 8 நாள் 4 நாளுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் அந்த பெட்ரோல் ஆட் ஆகலாம். இப்ப 60ல இருந்தது நீங்க ஷிப் டைவர்ட் பண்ணா என்ன ஆகும், 4 நாள் இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உங்க ஃபியூவல் ஏறணும். அப்போ ஃபியூவல் 70-80 ஆவரேஜ் ரேட் இந்த வருஷம் 26-27 ஆவரேஜ் ரேட் 70-80 இருந்தா இந்தியா பழிச்சுக்கும், மீதி கண்ட்ரிக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இந்தியாக்கே ஜிடிபி குறையறதுக்கான சாதிகள் இருக்கு, அந்த அவாய்ட் பண்ண முடியாது. அந்த ஜிடிபி டெஃபினட்டா குறையதான் குறையும். இப்போ 7.5 பேசிட்டு இருந்தோம் பிப்ரவரி ஸ்டார்டிங்ல பட்ஜெட் வந்தோடனே 7.5% பேசியிருந்தோம். ஜிஎஸ்டி லாஸ்ட் இயர் குறைச்சதுனால எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்போ கட்டனால ப்ராப்ளி ஒரு 6.5% வரலாம். இதனால பங்குச்சந்தையெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கான சாதிக்குள் இருக்கு. ஆனா பங்குச்சந்தை அவுட் ஆகாது, ஏன்னா 6% ஜிடிபி இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து இருந்துனே தான் இருப்போம். மோடி சொல்லியிருக்காரு தேவையில்லாம தங்கத்தை இறக்குமதி பண்ணாதீங்க, பிளஸ் வாங்குறதையும் கம்மி பண்ணுங்க அப்படின்னு. இது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்க்கு பிளஸ் நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தங்கத்தை குறைக்கிறான்னு சொல்றாங்க. இப்போ இந்த காலத்துல நான் சின்ன பசங்க நிறைய பேர் ரோட்ல பாக்குறேன், தங்கமா அப்படின்னா என்னன்னு கேக்குதான் கேக்குறாங்க. தங்கத்தை யாரும் போட்டுனே போறது இல்ல. அப்பா அம்மா தான் தங்கத்தை வாங்கி வைக்கணும்னு சுத்திட்டு இருக்காங்க. எங்கர் ஜெனரேஷன் என்னைக்கு தங்கத்தை போடுறாங்க, பிளாஸ்டிக் வாங்கி போடுறாங்க, இல்ல ஏதாவது ஒரு மெட்டல், ஏதோ ஒரு மெட்டல் இருக்கும், 25 ரூபாய் 50 ரூபாய் இருக்கும், அந்த மெட்டலை போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க, கையில போடுறது இல்லை. இப்ப நம்மளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வேற வீட்டுல என்ன சொல்லிருப்பாங்க, எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு வெறும் கையில போ அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்ம தங்கத்தை என்ன பண்றோம், ஒரு மோகத்தால வாங்குறோம். இப்ப லாஸ்ட் 5-6 வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தனால ஓடி ரிட்டர்னுக்காக தான் வாங்குறாங்களே தவிர்த்து அது மேல காதலுக்காக வாங்குறது இல்ல. எப்பயுமே இந்தியன்ஸ் எப்பயுமே கோல்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா கிட்டத்தட்ட வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் இந்தியன் மூமெண்ட் தான் அந்த கோல்டு இருக்கு. அப்போ அந்த கோல்டு வாங்காது என்ன சொல்றதுனால அந்நிய செலவாணி நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ அந்நிய செலவாணி நம்மள்ட்ட ஒரு 600 பில்லியன் அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கோல்டு க்ரூட் ரெண்டுத்தையுமே இம்போர்ட் பண்ணா என்ன வந்து நம்ம டாலர் கையிருப்பு குறைஞ்சினே வரும். டாலர் கையிருப்பு குறைஞ்சினே வந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு டாலர் கையிருப்பு இல்லைன்னா என்ன ஆயிடும். இப்போ நம்ம பார்க்கலாம், அண்டை நாடான பாகிஸ்தான்ல என்ன பண்ணாங்க, 15 பில்லியன் தான் வச்சிருக்காங்க கையிருப்பு ஃபாரின் கரன்சி. ஒரு 10 நாள் நீங்க ஆயில வாங்கினே இருந்தா அவங்க கையில இருக்க காசெல்லாம் காலியாயிடும். அப்புறம் என்ன பண்ணணும், கடன் சொல்லி வாங்கணும். கடன் சொன்னா என்ன பண்ணுவோம், அது பிரீமியத்தில் ஆக்கிடுவாங்க. இப்போ இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நம்ம ஜாக்கிரதையா பண்றாங்க. இப்போ நம்ம 1991 இந்தியா இது மாதிரி ஒரு கிரைசிஸான சுச்சுவேஷன் வந்தது. இந்தியாட்ட இப்போ நம்ம சொல்றோமே பாகிஸ்தான், அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து அப்போ என்ன பண்ணாங்க, கோல்டை கொண்டு போய் அங்கே பிளட்ஜ் பண்ணி வாங்கிட்டாங்க. இப்போ நாளைக்கு கோல்டு டிமாண்ட் குறையவே இல்லை, இவர் மோடி சொல்லி சர்சார்ஜ் போட்டும் குறையல. என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து 24, 25, 26 கோல்டு எக்கச்சக்கம் வாங்கி தான் வச்சிருக்காங்க. அப்போ கோல்டை கொஞ்சம் வித்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆயிடும்ல. ஒரு 100 டன் 2200 டன் 300 டன் வித்து விட்டா என்ன ஆகும், அவ்வளவுதான் கோல்டோட லெவலை ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேர்ல்டுல இருந்தா இங்கே உங்களுக்கு சப்ளை போயிட்டே இருக்கும்ல. ஒரு ருபி டிப்ரிசியேஷன் ஆனதான் அந்த கோல்டு இன்க்ரீஸ் ஆனதை காம்பன்சேட் பண்ணா என்ன பண்ணும், அந்த ப்ரொபோர்ஷனட்டா இங்க கோல்டு ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணி விட்டா என்ன ஆகும், மார்க்கெட்ல ஸ்லோ டவுன் ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்றோம், கோல்டு இம்மீடியட்டா உங்களுக்கு தேவையில்லை, உங்க குழந்தைக்கு திருமணத்துக்கோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ உங்களுக்கு கோல்டு இப்போ தேவையில்லை, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கோங்கன்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு விலை ஏறிடுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரிஸ்க் எல்லாருமே எடுக்க வேண்டிய ரிஸ்க், அது யாருக்கும் ஆன்சர் கிடையாது.
திடீர்னு எல்லாம் நார்மலி சுச்சுவேஷன்னா கோல்டு பிரைஸ் இறங்கலாம். இல்லை ஏறி வந்தா கூட நீங்க கொஞ்சம் ருப்பி அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 94ல நீங்க போய் வாங்குறீங்க, இல்லை 95 ருப்பி இருக்கும்போது நீங்க கோல்டை வாங்குறீங்க. நாளைக்கு 90 வந்தா என்ன ஆகும் ருப்பி? ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவுக்கு கோல்டு பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாம் இம்போர்ட் பண்றது டாலர்ல தானே பண்றோம். ஸோ இதை மனசுல வச்சு எல்லா மக்களும் அவங்களோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க கேட்கணும். நாங்க மோடியை கேட்டவங்க எல்லாருக்கும் நான் சின்ன ரிக்வெஸ்ட் சொல்றேன். நம்ம ஊர் பக்கத்து ஊர் சிங்கப்பூர், அந்த பிரைம் மினிஸ்டர் கேட்ட வீடியோ இருக்கு, ஒரு 10 நிமிஷம் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நம்ம எல்லா சிட்டிசனும் நம்மளால முடிஞ்சது ஒரு அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் நம்ம செஞ்சோம்னா, நம்ம ஆசைகளை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணோம், 3 months 6 months போஸ்ட்போன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சுச்சுவேஷன் நார்மலைஸ் ஆகும். இதனால நீங்க பெருசா கலக்கம் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. யூடியூப்ல ரொம்ப நெகட்டிவா பேசுறாங்கன்னா தயவுசெய்து அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவீங்க நான் நினைக்கிறேன். சார், இப்போ முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணி பங்கு சந்தையில வந்து பெரிய ரிட்டர்ன் இல்லை, அப்படியே இருக்கு. இப்படி ஒரு டென்ஷன் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை வந்து எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்லை, நம்ம லாஸ்ட் 1 வருஷம் 2 வருஷமாவே இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீட்டாளருக்கு, பங்கு சந்தையில் முதலீட்டாளருக்கு பெரிய அளவுக்கு growth இல்லை. அதுக்கு 2-3 விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து அதிகமா கடன்னு இந்த கோவிடுக்கு அப்புறம் பங்கு சந்தை பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சி இருந்துச்சு. எல்லாருக்கும் என்ன நினைச்சிட்டு, நாலேஜே இல்லாதவங்க எல்லாருமே 20-30% பங்கு சந்தையில சம்பாதிக்கிறது சிம்பிளான விஷயங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்மள்ட்ட வர கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் எதை ஸ்டாக் வாங்கினாலும் எனக்கு பயங்கரமா ஏறி இருக்கு, ஆனா இப்போ இன்னும் ஏறலன்னு. அப்போ ஓடுற வண்டி அது எந்த குதிரையில கட்டினாலும் ஓடும். அப்போ அது மாதிரிதான் பங்கு சந்தையில உங்களுக்கு அந்த கம்பெனினா என்ன, அது பேக்ரவுண்ட் என்ன, growth இருக்கா, எதுவும் தெரியாது. எல்லாரும் வாங்கினதால அது மாதிரி ஏறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி போனதுனால 2024 செப்டம்பருக்கு அப்புறம் இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி வரதுக்கு காரணமே வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா ஒரு பொருள் 10 ரூபானா அந்த பொருள் 100 ரூபாய் விற்கிது. அப்போ விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பா ரொம்ப 100 ரூபாய் போகுது அப்படின்னு சில பேர் எடுத்தாங்க. சில பேர் பயத்துல எடுத்துட்டாங்க. இப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு கோயின் இருக்கு, இதை விட வேற எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு பார்த்தாங்க கொரியா, தாய்வான், ஏஏ பேஸ் எந்தெந்த கண்ட்ரியில இருக்கோ, சைனா, யூஎஸ் இங்கெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ இந்தியால இருந்து பணத்தை எடுத்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு போயிட்டாங்க. இப்போ அந்த கண்ட்ரி எல்லாம் போகிறதுனால இங்க ஆட்டோமேட்டிக்கா விற்க என்ன ஆச்சு, பை பண்றதுக்கு ஆள் இல்லை, இறங்கிட்டே இருக்கு. அப்போ எக்கனாமி growth-ம் அந்த அளவுக்கு வரல. அதனால என்ன ஆச்சு, அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 ரீசனால ஸ்லோ டவுன் இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு லாங் டர்ம் முதலீட்டாளர், உங்க குழந்தையோட திருமணம் இல்ல உங்க குழந்தையோட படிப்பு, இதுக்காக நீங்க இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்ல ஒரு வீடு 10 வருஷம் கழிச்சு வாங்கணும், இந்த கான்செப்ட்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எந்த விதமான பயமும் தேவையில்லை. ஒரு குவார்டர் 2 குவார்டர் கண்டிப்பா மார்க்கெட் பெருசா ஏறுமானு தெரியாது. ஆனா ஒரே ஒரு மிராக்கிள் நடக்கலாம். திடீர்னு நாளைக்கு வாரெல்லாம் ஒண்ணும் கிடையாது, யார் வேணா ஆயில் எடுத்துன்னு போலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3 மாசம் 6 மாசத்துல ஆயிலோட பிரைஸ் இறங்கும். ஆயில் 100ல இருந்து 50 ரூபாய் வருமானா வரவே வராது. அதுக்கு மேபி 1-2 இயர்ஸ் ஆகலாம். ஆனா 100 ரூபாயில இருந்து 70 ரூபாய் 80 ரூபாய் வரதுக்கு அதிக அளவு சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்தோடனே சென்டிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். பங்குச்சந்தை எப்பயுமே சென்டிமெண்ட்டை பொறுத்த கேம். அந்த சென்டிமெண்ட் மாறினோடனே ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் ஏற்றிடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க நாங்க அப்படி எதிர்பார்த்தோம் இப்படி இருக்கணும். அப்போ உங்களுக்கு லாங் டர்ம் முதலீட்டாளர் நீங்க ஒரே பண்ணக்கூடாது. சரி நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா பணம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துன்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட லம்சமா ஒரு கோடி இருக்கு, மொத்தமா கொண்டாந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிடலாமா தெரியாது. மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் 2 மாசம் வாரி இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு 5% இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. திடீர்னு 150 ரூபாய் க்ரூடு பைஸ் போச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் 10% கூட இறங்கிடலாம், யாருக்கும் தெரியாது. ஆனா இதெல்லாம் டெம்பரவரின்னு புரிஞ்சுக்கணும். அதனால நம்மள்ட்ட பணம் இருந்தா லிக்விட் ஃபண்ட்ல வச்சுட்டு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா உங்களுக்கு ரிஸ்க் ஏற்ற மாதிரி 30 நாளோ 50 நாளோ 60 நாளோ 70 நாளோ அது எவ்வளவு உங்களால ரிஸ்க் இருக்கு மார்க்கெட்ல நினைக்கும் அது வரைக்கும் பார்க்கலாம். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கேள்வி கேட்குறீங்க, வார் நிறுத்திட்டாங்க, அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, ceasefire has been extended for 6 months, all oil will be flow through home straits of homes அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலே மீதி இருக்கிற பணத்தை டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கணும். அது அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில நீ மார்க்கெட் பல்கா இருக்குன்னா பல்கா நீங்க அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். எந்த செக்டார் எதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் கனெக்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அந்த மாதிரி செக்டர்ல எந்த ஃபண்ட் ஹவுஸ் ஜாஸ்தி வெயிட் இருக்கணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். ஐடி எதெல்லாம் ஜாஸ்தி இருந்தா நீ கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணலாம். ஐடி ரொம்ப இறங்கி இருக்கு, என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியல. அதனால அந்த செக்டர்ஸ் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். கன்சூமர் டியூரபிள்ஸ் கொஞ்சம் நீங்க ஸ்லோ டவுன் பண்ணலாம். ஏன்னா ஆயில் பிரைஸ் ஏறினா கன்சூமர் டியூரபிள்ஸ் பிரைஸ் எல்லாம் ஏறிடும். அதனால அதோட பர்ஃபார்மன்ஸ் குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செக்டார்ல யாரும் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணாத அந்த ஃபண்டில் போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாகர் பண்ணே வந்தீங்கன்னா நீங்க பயப்படாத சான்ஸே கிடையாது. ஏன்னா நீங்க இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இந்தியா 6% ஜிடிபி growth இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிப்ரவரியில என்ன பேசினாங்க, 7.5% நம்மளோட ஜிடிபி பேசுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, 6% நம்மளோட ஜிடிபின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம 7.5 இல்லை 6 இல்லை 6.5 இருந்தா கூட நம்ம growing faster in the world. நம்மளோட எக்கானமி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த சவுத் கொரியா, தாய்வான், யூஎஸ், சைனால இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன ஆச்சு, 100% 200% திடீர்னு ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இந்த ஏஐ ஸ்லோ டவுன் என்ன பண்ணுவாங்க, அங்கெல்லாம் வித்துருவாங்க. எங்க போய் தேடுவாங்க, இந்தியா பக்கம் தான் வந்துருவாங்க. அதுக்குள்ள இந்தியா டைம் கரெக்ஷன் சொல்லலாம். கொஞ்சம் நாள் போக போக அதோட ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவேஷன் வரணும். அந்த வேல்யூவேஷன் வச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். அதனால புதுசாக வரவங்க இந்த மாதிரி ஸ்டாகர்டா
சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்ல 30 நாளோ 60 நாளோ 90 நாளோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்தியா க்ரோத் ஸ்டோரி, லாங் டேர்ம் ஸ்டோரி எதுவுமே மாறலை. எக்கனாமிக் சுச்சுவேஷனால நம்ம கஷ்டப்படுறோம். அது பயப்படாமல் நீங்கள் முதலீடு பண்ணினே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீசெண்டான இந்தியன் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் ஏன் பண்ணுறதுன்னு சாதிக்குள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நேரங்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நேரங்கள் நிறைய நியூஸே பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசுறவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா நெகட்டிவ் பார்க்க நம்ம மனசுல நெகட்டிவ் வந்துடும். நம்மளால ஒரு ஃபர்மான டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ நெகட்டிவா இருக்கிறத ஒதுக்கிட்டு ரீசனபிளா சென்சிபிளா யார் பேசுறாங்களோ அதை பாருங்க. அந்த டேட்டா வச்சுக்கோங்க. நீங்க அதை எவாலுவேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் வரும். எப்பயுமே டேட்டா பேஸ்டு சென்சிபிளா நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கிளியர் கட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அதை பேஸ் பண்ணி உங்களால் மூவ் பண்றதுக்கான சாதைக்குள் இருக்கு. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபைனான்சியல் பிளானர், ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ARN 292640 சைனிங் ஆஃப். இந்த மாதிரி மேலும் சுவையான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துங்க. இது உங்களை வீடு தேடி வரும்.